இப்போ சென்னையில 48 புக் ஃபேர் நடந்துச்சு. அங்க நான் என்ன புக்ஸ்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் 2025ல இந்த புக்ஸ்லாம் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில புக்ஸ்லாம் லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தேன் இல்லையா, அந்த புக்ஸ் மட்டும் தான் வாங்கணும், வேற எந்த புக்கும் தேவையில்லாம வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட தான் போனேன். அதே மாதிரி அதில் உள்ள கொஞ்சம் புக்ஸ் தான் வந்து வாங்கினேன். எல்லா புக்ஸுமே வந்து வாங்கலை, ஏன்னா பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் லிஸ்ட்டில் இருந்த ஒரு சில புக்ஸ் மட்டும்தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னன்னு பார்க்கலாம். அதுலேயே நான் வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லாம் வாங்க வேண்டாம், தமிழ் புக்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இங்கிலீஷ் புக்ஸ்லாம் கம்மியான விலைக்கு வெப்சைட்ஸில் வந்து வாங்கிடலாம், தமிழ் புக்ஸ் அப்படி வாங்க முடியாது. ஸோ நான் தமிழ் புக்ஸ் மட்டும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தேன். அப்படின்னா நான் வந்து வாங்கவும் செஞ்சேன். என்ன புக்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருமாள் முருகன் அவர்களுடைய பூனாச்சி, அதுக்கப்புறம் மாதொரு பாகன் அவருடைய 2 புத்தகங்கள் வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். 2மே லிஸ்ட்ல இருந்த புக் தான். அதுக்கப்புறம் அசோகமித்ரன் அவர்களுடைய தண்ணீர், அதுக்கப்புறம் தேவி பாரதி அவர்களுடைய நீர்வழி படுவும், அதுக்கப்புறம் சுந்தர ராமசாமி அவர்களுடைய ஒரு புளிய மரத்தின் கதை. அடுத்து என்னுடைய ஃப்ரெண்ட் முருகா வந்து மனுஷபுத்திரன் அவருடைய புக்ஸ் வந்து கேட்டிருந்தா, அவளுக்காக அவருடைய பசித்த பொழுது இந்த புக்கும், அதுக்கப்புறம் பிரிவை 100 சம்பவங்கள் இந்த புக்கும் வந்து வாங்கினேன். இது 2மே வந்து கவிதை தொகுப்பு தான். நான் இங்கிலீஷ் புக் எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஆனால் ஒரு கடையில் மட்டும் நல்ல ஆஃபரில் வந்து கிடச்சிச்சு. ஸோ நான் 2 புக் வந்து வாங்கினேன். ஒன்று என்ன பார்த்தீங்க அப்படின்னா லியோ டால்ஸ்டாய் அவர்களுடைய வார் அண்ட் பீஸ் நம்ம லிஸ்ட்டில் இருந்த புக்குனா, அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருந்த இன்னொரு புக்கு அது என்ன அப்படின்னா ஃபியோடர் டாஸ்டாயெவ்ஸ்கி அவர்களுடைய கிரைம் அண்ட் பனிஷ்மெண்ட். ஆக்சுவலி இது வந்து அவருடைய தி இடியட் அந்த புக்கு சேர்த்து இது வந்து 199 நல்ல டீல்னா. இந்த புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 199. ஸோ நல்ல டீல் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த 2 இங்கிலீஷ் புக்கு வந்து வாங்கியிருந்தேன். அடுத்த நான் லிஸ்ட்டில் இல்லாத ஒரே புக்கு வந்து நான் வந்து வாங்கியிருந்தேன். அது என்ன அப்படின்னா அகதா கிறிஸ்டி அவர்களுடைய தி ஏபிசி மர்டர்ஸ். நான் இவங்க புக் படிக்கணும் நினச்சிட்டே இருக்கேன், ஆனால் படிக்கவே முடியலை. சரின்னு சொல்லிட்டு அந்த புக்கு நான் வாங்கினேன். எங்கே வாங்கினேன் தெரியுமா? செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்பில். நல்ல டீல் தான் இந்த புக்கும். 99 ருபீஸ்னா. அவங்களுடைய நிறைய ஒர்க்ஸ் வந்து வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த புக்லேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த புக் வந்து வாங்கினேன். அவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸில் இந்த புக்கு ஒன்று. ஸோ என் லிஸ்ட்டில் இல்லாத ஒரே புக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். அடுத்தது இந்த புக்கோட பேர் கின்பேக் ஹாப்பி சயின்ஸ் அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டைல் தான் இந்த புக் வந்து நான் வந்து வாங்கினேன். என்னோட அண்ணா அரவிந்தனா வந்து அனிமேட்டர், அவங்க ஜப்பான் போகிறதுக்காக ஜாப்பனீஸ் கற்றுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு ஜாப்பனீஸ் கம்யூனிட்டியில் இருக்காங்க மெம்பராக. அந்த ஸ்டால் தான் ஹாப்பி சயின்ஸ். அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, இந்த புக் வந்து சூப்பராகவே இருக்கும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் வந்து இந்த புக் வாங்கினேன். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம எப்பவுமே இப்படினால வந்து படிப்போம், ஆனால் வந்து ஜாப்பனீஸில் வந்து இப்படி தான் படிப்பாங்க, பேக்கில் இருந்து படிப்பாங்களா. ஸோ இந்த புக்கும் அதே மாதிரி தான் வந்துருக்கு, பேக்கில் இருந்து. அது மட்டும் இல்லாமல் நம்ம லெஃப்ட் டு ரைட் படிப்போம் இல்லையா, அவங்க வந்து ரைட் டு லெஃப்ட் தான் வந்து படிப்பாங்களா. ஸோ இந்த புக்கே வந்து அப்படின்னா வந்து ரீட் பண்ணணுமா, எப்படின்னா இங்கேருந்து இப்படி ரீட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா. இது வந்து காமிக் ஸ்டைலில் கூட வந்து இருக்குது, ஈஸியாக வந்து படிச்சு முடிச்சிடலாம். இந்த ஸ்டோரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு வந்து அரவிந்தனா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த புக் நான் வந்து ஒன்று வாங்கிடுறேன். அடுத்தது என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பாருங்க. எஸ், ஜாக்கி சான் கார்ட்டூன் இருக்கு இல்லையா, அந்த கார்ட்டூனை வந்து புக்காக வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, தமிழில் தான். அங்கே பாருங்களேன், சின்ன வயசில் சுட்டி டிவியில் வரும் இல்லையா, ஸோ அதை வந்து இந்த மாதிரி புக்காக வந்து பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து பயங்கர மெமரிஸாக இருந்துச்சு. என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டுக்கு ஜாக்கி சான் ரொம்பவே பிடிக்குமா, ஸோ வந்து அவங்களுக்காக வந்து நான் வந்து இந்த புக்கை வந்து வாங்கினேன். நல்லா இருக்கு இல்லையா. அடுத்தது எங்கள் அம்மா சாமி புக்ஸ் வந்து வாங்கிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து எப்படி வாங்குறதுனே தெரியல. ஸோ எல்லா சாமியிலையும் ஒன்று வந்து வாங்கிட்டேன். இங்கே பாருங்களேன், கிருஷ்ணர், ஆஞ்சநேயர், காமாட்சி, மகாலட்சுமி, விநாயகர், சிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 சாமி புக்ஸ் வந்து எங்கள் அம்மாவுக்காக வந்து நான் வந்து வாங்கினேன். இதே மாதிரி நிறைய கடை வந்து இருந்துச்சு. ஸோ எல்லா ரிஜனுக்கான கடையும் வந்து இருந்தது அங்கே.
ஸோ அவெல்லாம் நான் வாங்கின புக்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கேன். ஏன்னா நான் போன மாதம்லாம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக புக் வாங்கிட்டு வந்தேன். அதில் ஒரு புக் கூட தான் வந்து நான் படிக்கலை. சரி கம்மியாக வாங்கலாம், படிச்சு முடிச்சக்கப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் வந்து வாங்கினேன். எல்லா புக்ஸ்க்குமே வந்து 10% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் புக் ஃபார் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கைவினை பொருட்கள்லாம் இருக்கும் இல்லையா, மகளிர் சுய உதவிக்குழுல வந்து நிறைய கடை வந்து போட்டிருந்தாங்க. அங்கேயும் நான் நிறையா வாங்கினேன். அதை என்னன்னு காட்டுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த டைரி தான். எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இது வந்து ராஜஸ்தான்ல வந்திருந்தது. நான் புக் ஃபார் ஆரம்பிச்சு 2ஆம் நாளே வந்து போயிருந்தேன். அப்பதான் உங்க கடையும் திறந்தாங்களா, ராஜஸ்தான்ல இப்பதான் வந்து இறக்குனேன் என் மூட்டையை அப்படின்னு சொன்னாங்க. அழகா இருக்கு இல்லையா. நான் 2025க்காக டைரி வாங்கினேன். எப்பவுமே டைரி வந்து நான் வருஷம் வருஷம் எழுதுவேன். ஆனா நான் எவ்வளோ காசு கொடுத்துலாம் வந்து நான் வந்து வாங்க மாட்டேன். இந்த தவிர எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்களேன், அப்படியே ஏஸ்தட்டிக்கா ஏஷியன் மாடலாம் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேட், ஃபுல்லாகவே வந்து ஹேண்ட்மேட் தான். செம்ம அழகா இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக்கு. இந்த லாக்கை வந்து நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டா உள்ளுக்குள்ள செம்மையா இருக்கு இல்லையா. இந்த புக்கில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன அப்படின்னா இது எல்லாமே ரீசைக்கிள்டு பேப்பர்ஸ். எஸ், ரீசைக்கிளான பேப்பர்ஸ்னால் இது எல்லாமே. சூப்பர்ல. நான் டெய்லிலாம் எழுத மாட்டேன். முக்கியமான நாட்கள் இருக்கும் இல்லையா, அப்போ நான் வந்து எழுதுவேன். ஸோ நான் அதுக்கான டேட்டும் வந்து நான் போட்டு எழுதுற மாதிரி இருக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி டேட் போட்டுருக்கும் இல்லையா, நான் வந்து நிறையா பேஜ் விட்டுட்டு அந்த நாளைக்கு மட்டும் எழுதுற மாதிரிக்கா இருக்கும். இது வந்து நல்லா தான் இருக்கு. இந்த ரீசைக்கிள்டு பேப்பர், அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட்மேடு, இந்த லாக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து 400 சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு. ஆனால் நீங்கள் தான் வந்து தமிழ்நாட்டிலே ஃபஸ்ட்டு கஸ்டமர், ஸோ 350க்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இது வந்து என்னோட அண்ணா வந்து வாங்கி கொடுத்தாங்க, கிஃப்டாக வந்து கொடுத்தாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக் வந்து வாங்கினேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு இல்லையா. நல்லா பெரிய பேக் வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட்மேடு தான். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது, செம்ம பெரிய பேக்கு. என் அம்மாக்காக நான் வந்து இந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி பவுச் அழகாக இருக்கு இல்லையா, காயின்ஸு ஹெட்ஃபோன் ஏதாச்சும் போட்டுக்கலாம், 2 வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய அம்மாக்காக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹலோ கிட்டி க்யூட்டாக இருக்கு இல்லையா, இது 2 வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கீச்சன் ஒன்று வாங்கியிருந்தேன். கிச்சன், யானை கிச்சன். இதுவும் ஹேண்ட்மேட் தான். இது வந்து என்னோட அப்பாவுக்காக வந்து வாங்கியிருந்தேன். என்னோட அப்பா வந்து டூரிசம் புக்ஸ் வந்து வாங்கிட்டு சொன்னாங்க. தமிழ்நாடு டூரிசம், கேரளா டூரிசம். நான் 1000 கிட்ட கடை இருந்துச்சு, 900 சம்திங் கடை இருந்துச்சு. எல்லா கடையும் தேடி பார்த்தேன், ஆனால் அந்த புக் கிடைக்கவே இல்லை. எங்கள் அப்பா கடைசியில் நான் வந்து இந்த கீச்சன் மட்டும்தான் வந்து வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்ஸ் அழகா இருக்கு இல்லையா, உள்ளே வந்து பண்ணியிருக்காங்க. இந்த பர்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என் அம்மாக்காக தான் வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே வந்து எங்கள் அம்மாக்காக தான் அதிகமாக நான் வந்து வாங்கினேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. அதுக்கப்புறம் இந்த சோப், ரெட் ஒயின் சோப், இது ஹேண்ட்மேட் தான். ஸோ இந்த சோப் வந்து நான் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு பைபிள் வந்து ஒன்று இருக்கு. இது வந்து ஃப்ரீயாக எல்லாருக்குமே வந்து வெளியே வந்து கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட வந்து நிறைய பைபிள் வந்துருக்கு. ஏன்னா நான் சின்ன வயசில் கிளாஸ்லாம் வந்து போவேன் சர்ச்சில். ஸோ அந்த கலெக்ஷனில் வந்து இந்த பைபிள் வந்து நான் வந்து ஒன்று வாங்கினேன். ஸோ அவ்வளோதான் நான் வாங்கின புக்ஸ். நீங்கள் என்ன புக்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள்.